அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். இப்போ 4.5 வருஷமா நல்லபடியா திமுக வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வர தேர்தலில் வந்து யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் தான் கண்டிப்பாக வெற்றி பெறும். எப்படி சொல்றீங்க? ஏன்னா நிறைய நலத்திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எடுத்து சொல்றதுல வந்து திராவிட மட்டும் ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சாதாரண குடிமகன்லேருந்து ஒரு நடுத்தரலேருந்து ஒரு பணக்கார வர்க்கத்துலேருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வராரு. அதனால கண்டிப்பாக வந்து திராவிட முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். இப்போ இளைஞர்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? விஜயா இல்லை உதயநிதி? கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவர்களை மட்டும் தான் எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பார். ஏன்னா ஒவ்வொருடைய இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அண்ணா இருக்கிறார், எல்லாருடைய இளைஞர் இதுலையுமே இருக்கிறாரு. கண்டிப்பாக உதயநிதி அண்ணா தான் எங்களுக்கு எப்பவுமே தேவைப்படுவார். இப்போ மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது யார் முன்னாடி வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னாடி வந்து நிற்குதுங்க. எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைக்கும் சரி. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாதுங்க. எங்கள் ஊரில் வந்து ரோடு வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது. எங்களுக்கு இடுகாட்டுக்கு போனால் கூட சரியான வந்து பாதை வசதி கிடையாதுங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அதுக்கான ஸ்டெப் எல்லாமே நடந்துட்டு இருக்குதுங்க. அதுக்கான வசதி எல்லாமே நாங்கள் சீக்கிரம் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லி மக்களும் நிறைய நலத்திட்ட பணிகளில் பயனடைஞ்சிருக்காங்க. மகளிர்லேருந்து எல்லாருமே வந்து பயனடைங்கிறதுனால கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னாடி எல்லாத்துக்கும் உதவும். ஆமாம், ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ.